சுமார் 1400 வருடங்களுக்கு முன்பு அரேபிய பாலைவனத்தில் உலக வரலாற்றை மாற்றிய ஒரு முக்கியமான நிகழ்வு ஆரம்பமானது. அந்த காலத்தில் மெக்கா நகரம் வர்த்தகத்துக்கும் மக்கள் கூடுவதற்கும் முக்கிய மையமாக இருந்தது. அங்கே நேர்மையாலும் நல்ல குணத்தாலும் அனைவராலும் மதிக்கப்படுகிறவராக முகமது வாழ்ந்து கொண்டிருந்தார். 610ஆம் ஆண்டில் அவர் முதல் வெளிப்பாட்டை பெற்றார். அந்தச் செய்தி ஒரே இறைவனை வணங்கவும் நல்ல வாழ்க்கை வாழவும் மற்றவர்களுக்கு உதவவும் மக்களை அழைத்தது. ஆனால் அந்த நேரத்தில் மக்காவில் இருந்த சில தலைவர்கள் இந்த செய்தியை ஏற்கவில்லை. அதனால் 622ஆம் ஆண்டில் நபியும் அவருடைய தோழர்களும் மெடினா நகரத்திற்கு பயணம் செய்தார்கள். இந்த வரலாற்று பயணம் ஹிஜ்ரா என்று அழைக்கப்படுகிறது. மதீனாவில் ஒரு புதிய சமூக வாழ்க்கை உருவானது. ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் நீதியை அடிப்படையாகக் கொண்டு மக்கள் வாழ ஆரம்பித்தார்கள். காலப்போக்கில் இஸ்லாம் மெதுவாக அரேபியா முழுவதும் பரவத் தொடங்கியது. 630ஆம் ஆண்டில் நபி முகமது அமைதியாக மீண்டும் மெக்காவிற்கு திரும்பினார். 632ஆம் ஆண்டு அவர்களின் மறைவுக்குப் பின்னரும் இஸ்லாம் தொடர்ந்து வேகமாக வளர்ந்தது. பின்னர் இஸ்லாமிய நாகரிகம் கல்வி, அறிவியல், மருத்துவம் மற்றும் கணிதத்தில் பெரிய முன்னேற்றம் கண்டது. அந்த காலத்தில் பக்தாத் போன்ற நகரங்கள் உலகின் முக்கியமான அறிவு மையங்களாக இருந்தன. இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இஸ்லாமை பின்பற்றி வாழ்கின்றனர். இது போன்ற நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.